அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு கேட்டால், 15 நாட்களில் உங்களுடைய கடன் சுமைகள் தீரத்துக்கான சின்ன ஒரு எளிய பரிகாரம் பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அது எப்படிங்க, இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு டவுட் வரும். அது எப்படிங்க 15 நாளில் நம்மளோட கடன் சுமைகள் தீருமா? அது எப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தீருங்க, நம்பிக்கை இருந்தால். நிச்சயம் இந்த பரிகாரத்தை ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்களேன். பலன் கிடச்சி நீங்கள் ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி சொல்லுவீங்க, நான் பண்ணோம், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அப்பேற்பட்ட ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னு கேட்டால், ஒரு கல்லுப்பு. கல்லுப்புங்கிறது ரொம்ப எளிமையான, எல்லா வீட்லேயும் ஏன் நம்ம சமைக்கிறதுக்கு இருக்கிற அந்த கல்லுப்பே நீங்கள் எடுத்துக்கலாம். மகாலட்சுமியோட அம்சம் தான் இந்த கல்லுப்பு. அதனால் அப்பேற்பட்ட அந்த மகாலட்சுமியோட அம்சத்தோடு நம்ம சேர்க்க போகிற இந்த 2 பொருட்கள் தாங்க ரொம்ப விசேஷம். பச்சை கற்பூரமும் 27 மிளகும், இவ்வளோதான். பச்சை கற்பூரத்தோடு நீங்கள் எந்த ஒரு பொருளில் சேர்த்தாலுமே அது அதீத சக்தியாக மாறிடும். அதே மாதிரி இந்த மிளகுங்கிறது சிவனோட இன்னொரு அம்சம். அதாவது வில்வம் எப்படி சிவனுக்கு நம்ம எப்பயுமே பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான் இந்த கருப்பு மிளகு சிவனோட இன்னொரு அம்சம்னே சொல்லலாம். தெய்வீக மூலிகைகள் கொண்ட ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு மூலிகை தான் இந்த கருப்பு மிளகு. அதையும் இதோட சேர்த்து எல்லாமே நம்ம கலந்து பண்ணால் வீட்டில் இருக்க எல்லா கிளென்சிங் நெகட்டிவிட்டி எல்லாமே கிளியர் பண்ணி வீட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவிட்டி எல்லாமே கொண்டு வரும். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுறது கண்ணாடி பவுலுங்க. ஃபஸ்ட்டு கண்ணாடி பவுலை நீங்கள் எடுத்துக்கணும். நிறைய பேர் மெட்டல் வீட்டில் ஸ்டீல் தான் இருக்குது, அது எடுத்துக்கலாமான்னு கேட்கலாம். ஆனால் அதுக்கு ரெஃப்ளெக்ஷன் பவர் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த கண்ணாடி பவுல் நம்ம எடுத்துக்கணும். அதே நேரம் இந்த கண்ணாடி பவுல் குழந்தைங்க கையில் படாத மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்களுடைய சாமி ரூமில் நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டால் சுவாமி ரூமுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. இந்த உப்பு இதெல்லாமே நம்ம பண்ணுறது நம்ம குடும்பத்தில் இருக்க அந்த நெகட்டிவ்னஸ் ஃபுல்லாக கிளென்சிங் பண்ணுறதுக்கு தான், பண்ணி நம்மளுடைய பண வரவுகளை அதிகமாக்கிறதுக்கு தான். அதனால் இதை வீட்டோட எந்த ஒரு மூலையிலையும் நீங்கள் செஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம், வச்சிடலாம். ஆனால் சாமி ரூமில் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு பவுல் ஃபுல்லாக கண்ணாடி அந்த பவுலில் ஃபுல்லாக உப்பு எடுத்துக்கோங்க. நம்ம சமைக்கிற உப்பே போதும், தனியாக வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதோடு சேர்த்து 27 மிளகு எடுத்துக்கோங்க. 27 மிளகு அது மேலே அப்படி செதறின மாதிரி அப்படி வச்சாலும் பரவாயில்ல, இல்லாட்டி உப்பும் மிளகும் சேர்ந்து கலந்து வச்ச மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அது மேலே 2 துண்டு, நல்ல பெரிய துண்டு 2 பச்சை கற்பூரம், இவ்வளோதாங்க. இதை மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மூலை, வடமேற்கு மூலையோ தென்மேற்கு மூலையோ, எந்த கார்னர், அதாவது உங்கள் குழந்தைங்க கைப்படாத மாதிரி ஒரு மூலையில் நீங்கள் வச்சுருங்க. வச்சு முடிச்சுட்டு இதை உங்களுடைய ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். உங்களுடைய கடன் சுமைகள் சீக்கிரமாக குறையணும், வருமானம் பெருகணும், அதுக்கான வழி கிடைக்கணும். அதுக்கு கடவுள்கிட்ட நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் நல்ல ப்ரேயர் பண்ணிக்கணும். ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த உப்பு, இந்த மிளகு, இந்த பச்சை கற்பூரம், இதை 3 மட்டும் நீங்கள் வச்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு போக 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 மாற்றங்கள் நிறைய கிடைக்கும். வருமானம் வரத்துக்கான வழிகள் திறக்கும். ஒருவேளை இதை தான் வச்சுட்டோம், நம்ம பரிகாரம் பண்ணிட்டோம்ப்பா, நமக்கு பணம் கண்டிப்பாக வந்துடும், கடன் சுமையெல்லாம் அடைஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் இதாக மாதிரி இருக்கக்கூடாது, பேசாமல் இருக்கவே கூடாது. உங்களுடைய கடின உழைப்பு கண்டிப்பாக வேணுங்க. கடின உழைப்போடு கூடி சேர்ந்து தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். வீட்டில் செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு 20% தான் உங்களுக்கு வருமானம் வருதுன்னா, பரிகாரம் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20ங்கிறது 40 ஆகும், 40லேருந்து 50 ஆகும். அது மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் பெருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இது மாதிரி குடும்பத்தில் நீங்கள் செய்ய கொஞ்சம் நமக்கு வருமானம் பெருகணும், நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக கடன் அடைக்கணும்னு தான் பார்ப்போம். அது மாதிரி உங்களுடைய கடன் சுமைகள் சீக்கிரமாக அந்த பரிகாரம் செய்ய உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரிய வரும். இதை இந்த பவுலை நம்ம எப்போ மாற்றுறது அப்படிங்கிற டவுட் இருக்கலாம். இதை 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த பவுலை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ 1ஆம் தேதி போல் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 15ஆம் தேதி கணக்கு வச்சுக்கோங்க. அது மாதிரி ரொட்டேஷனாக நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இப்போ நிறைய பேர் இப்போ அமாவாசைக்கு பண்ணுறீங்கன்னு வைங்க, அடுத்த பௌர்ணமி, ஏன்னா 2க்கும் இடையில் 15 நாள் தான் இருக்குது பாருங்கள், அப்படியும் கணக்கு வச்சுக்கலாம். இல்லை இந்த பதிவை இன்றைக்கி பார்க்குறவங்க, எங்களுக்கு ரொம்ப தீராத கடன் பிரச்சனை, இன்றைக்கி செஞ்சு பார்க்கலான்னு இருக்கேன்னா இன்றைக்கி பார்க்குறீங்களா, இன்றைக்கே நீங்கள் கேலண்டரில் நோட் பண்ணிட்டு இன்றைக்கே நீங்கள் செஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவு. இதை 15 நாளைக்கு அப்புறமேட்டு இந்த உப்பை நல்லா தண்ணியில் கரைச்சி கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இந்த மிளகையும் கால்படாத இடத்துல, செடி இருந்தால் கால்படாத இடத்துல போட்டுடணும். பச்சை கற்பூரம் ஆட்டோமேட்டிக்காக அது எவாப்ரேட், அது இதாகிடும், அப்படியே ஃபுல்லாக காற்றுல அப்படியே கரைஞ்சி போயிடும். அடுத்த ட்ரிப் பண்ணுறப்ப இதே மாதிரி புதுசாக ஒரு கல்லுப்பு, இதே மாதிரி 27 மிளகு,
அந்த 2 துண்டு பச்சை கற்பூரம், இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம். ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கலாம், ஆனால் அதீத சக்தி கொண்ட ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம். செஞ்சு பாருங்கள், நிச்சயம் மாற்றம் கிடைக்கும். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு ஒரு பழமொழியே இருக்குது பார்த்தீங்களா? அதனால் கண்டிப்பாக இந்த மாற்றம் உங்கள் குடும்பத்தில் நிச்சயம் உங்களுடைய அடுத்த ஒரு லெவலுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய கடன் சுமைகள் நிச்சயம் தீரும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் பலன் கிடைக்குங்க. இந்த பதிவை நீங்கள் உங்களுக்கு உபயோகமான யாருக்காச்சும் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து கண்டிப்பாக பலன் அடையட்டும். அவங்களுடைய வாழ்த்தே நம்மளுடைய குடும்பத்தை நிச்சயம் உயர வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு எல்லாருமே நிச்சயம் செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.